இன்னைக்கு நேற்று ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் நம்ம தலைவரை பற்றி. மொழியன், அருள்மொழியன் ஒருத்தர், பாசிசத்தை எதிர்த்து ஸ்டாலினின் குரல் அப்படின்னு ஒரு புத்தகம். என் தலைவர் பாசிசத்திற்கு எதிராக எப்படியெல்லாம் பேசினார்னு அவர் பேச்செல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. பாசிசம்னா என்ன? ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பாசிசம். ஹிட்லரை பாசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய யூதர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுக பூரா யூத இனத்தை சேர்ந்தவர்கள் தான். ஐசக் நியூட்டன், கலீலியோ, இப்படி எல்லாருமே யூத இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த இனம் அறிவு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக யூத இனத்தை அழிப்பதற்காக தோன்றிய சர்வாதிகாரி பாசிஸ்ட் தான் ஹிட்லர். அதுபோல இந்த தமிழ்நாட்டில் அறிவுமிக்க தமிழ் இனத்தை அழிப்பதற்காக தோன்றிய ஹிட்லர் போன்ற பாசிஸ்ட் யார் என்றால் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி. உங்கள் பாசிசம் எங்கள் தமிழ்நாட்டின் தலைவர் ஸ்டாலின் முன்னால் செல்லாது என்ற இந்த நேரத்தில் நான் சவாலாக சொல்றேன். அந்த ஹிட்லருக்கு ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தார். அவருக்கு பேர் கோயஃபெல்ஸ். அந்த கோயஃபெல்ஸ் தான் அண்ணாமலை. ஹிட்லருக்கு எப்படி கோயஃபெல்ஸோ அது மாதிரி மோடிக்கு ஒரு அண்ணாமலை. தொட்டா பொய் தான். எங்கள் ஊரில் மைக் திருடி மாடசாமின்னு ஒரு ஆள் இருந்தார். எங்கே போனாலும் மைக்கை தூக்கிடுவார். அன்பார்ந்த பெரியவர்களே, அந்த கல்யாணத்தில் வையா மைக்கை பார்த்தா பேசிக்கிட்டே கிடப்பேன். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ளை போகுது, சாந்தி முகூர்த்தத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்த்துற சொல்லிகிட்டே இருப்பேன். குடும்பம் தொடங்கிட்டாங்க, என்னம்மா வாழ்த்துற அப்படின்னு. இந்த மைக்கு மாடசாமி மாதிரி யாருன்னா நம்ம பாஜகவோட அண்ணாமலை. 15 மைக் இருந்தோன்னா ஒன்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி, ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துட்டு ஒரு பேட்டி. அதாவதுங்கண்ணா, தமிழ்நாட்டிலங்கண்ணா எல்லா துறையிலையும் பயங்கரமான ஊழலுங்கண்ணா. இன்னைக்கு டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழலுங்கண்ணா. அதுக்கு எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்னார், எந்த அடிப்படையில் நீங்கள் எங்கள் டாஸ்மார்க் நிறுவனத்தை ஆய்வு செய்தீர்கள்? இன்னைக்கு காலையில் ஒரு மத்திய அமைச்சர் எந்திரிச்சு சொல்றாரு, அமலாக்கத்துறை அமைச்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுவரை அமலாக்கத்துறை மூலம் 193 வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்கில் 2 பேருக்கு தான் தண்டனை கொடுத்துருக்கோம். மீதி 191 வழக்குகள் டுபாக்கூர். அப்போ 191 வழக்கு டுபாக்கூர்னா அப்போ இந்த டாஸ்மார்க் மேலே போட்டிருக்க வழக்கு டுபாக்கூர் தான். அந்த வழக்கை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என்று எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நேருக்கு நேர் பேட்டி கொடுத்தாரு. இந்த துணிச்சல் வேற எந்த கட்சிக்காரனுக்காவது உண்டா? இந்த பாசிசத்தை பற்றி பேசியானா புதுசாக கட்சி தொடங்கினவர். அது பாசிசம், இது பாயாசம். பாசிசத்தை பற்றி பேசியானா பாயாசம் கிண்டிக்கிட்டு இருக்காரு. இப்படித்தான் ஒரு அம்மா புதுசாக கல்யாணம் ஆனது, பாயாசம் செய்வது எப்படி அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை வாங்கி பாயாசத்துக்கு ஒன்றொன்னா செஞ்சிட்டு இருக்கு. சேமியாவை எடுத்துருச்சு, வறுக்கவும், ஜவ்வரிசியை ஊற போடவும் போட்டாச்சு, 2ஐயும் கலக்கியாச்சு, சர்க்கரையை போடவும் போட்டாச்சு, ஏலக்காய், இது முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அனைத்தையும் போடவும் எல்லாம் போட்டுட்டு புருஷன் உட்காந்துருக்கான். வீட்டுக்காரம்மா பாயாசம் செய்து முடிஞ்சோடனே சாப்பிடுவான் அப்படின்னோடனே அந்த அம்மா கிச்சனுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது, பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம். என்னடி பாயாசம் செஞ்சுட்டு ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. கடைசியில் போட்டுருச்சுங்க மாமா, பாயாசத்தை கடைசியில் ஏலம் போட்டு இறக்கவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஏலம்னா ஏலக்காய் போட்டு இறக்க சொன்னதுக்கு ஏலம் போட்டு இறக்குச்சு. அந்த பாயாசத்தை தின்னவே ஆஸ்பத்திரியில் கழிஞ்சிட்டு கிடக்கிறேன். மூக்கில் டியூபை ஏற்றி குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சியில் பாசிசம்னா என்னன்னு தெரியாத ஒரு தலைவர் பாயாசத்தை பற்றி பேசி அவர் இன்னைக்கு 2026 ஆட்சி அமைக்க போறாராம். இன்னைக்கு நான் சொல்றேன், இது சினிமா இல்லை தம்பி,
சினிமாவில் ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது ஒருத்தன் துரத்திட்டு வருவேன். அந்த பிள்ளை ஐயோ யார், ஐயோ போடா, ஏன்டா என்னை பின்னாடி வேற தெரியுமா அப்படின்னோடனே இப்படி பக்கத்தில் வந்து தொடுவான். உடனே ராஜு அப்படின்னு கூப்பிடுவான். அவன் 20 ஊர் தள்ளி நின்றுட்டு இருப்பேன். பைக்கில் வருவேன், மரத்தில் தொங்குவேன், குதிரை வண்டியில் வருவேன், மலையிலேருந்து ஏறி அது வரைக்கும் அவன் தொட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இவர் வந்து அப்படிம்பாரு. ஒரு 15 பேர் போய் விழுவாங்க, ஒரு 25 பேர் போய் விழுவேன். உடனே அந்த பிள்ளை கடைசியாக வந்து ரொம்ப நன்றிங்க, உங்களை தவிர வேற யாரும் தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்ற முடியும். உடனே இவர் என் கடமையை தானம்மா நான் செஞ்சேன், எந்த உலகத்துலடா இருக்கேன் இப்படி ஒரு கடமை வீரன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆபத்து வந்தோடனே சினிமாவில் வேணா ஓடி வந்து காப்பாற்றுவான். ஆனால் இன்னைக்கு பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை செய்த 23 பேருக்கு இன்று வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்த ஆட்சி நமது திராவிட மாடல் ஆட்சி. 23 ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் பெண்களின் மீது பாலியல் பலாத்காரம் செய்த 23 பேரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கோம். சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? பொக்கோசோ சட்டத்தின் மீது ஒருவன் கைது செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் என்று சட்டம் இயற்றிய மாநிலம் நமது தமிழ்நாடு. இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில்லைன்னு ஒருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். பெண்கள்லாம் நேராயிருச்சு எல்லாம் அப்படியே பார்க்குறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எது பெருமை அப்படின்னா அழகை பற்றி வர்ணிச்சா ஒரு பொம்பளை பிள்ளை அவ்வளோ சந்தோஷப்படும். பழைய பாட்டுகள் பூரா பெண்களை வர்ணிச்சு தான் பாட்டு. வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னா அன்னைக்கு டிஆர் ராஜகுமாரி அப்படின்னு வைக்கப்படும். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. அலிபாபா 40 திருடர். எம்ஜிஆர் இன்னொரு படத்தில் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். சரோஜதேவி மானல்லவோ கண்கள் தந்தது மயிலல்லவோ சாயல் அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அழகை வர்ணிச்சா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இப்போ ஒரு பாட்டு தேவானந்தம் படிப்பார். சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு கருவாடுடா வாழை மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா சலோமியா அப்படின்ட்டு சுண்ட கஞ்சி சோறுடா சுரும்பு வாழை மீன் காலுடா வர்ற ஸ்டைலில் பாடுறான்னு அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமாக வருது. இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, சப்புன்னு அரைஞ்சோன்னா அந்த இன்னொரு தடவை அடி அப்படின்ட்டு என்ன பாட்டு பாடுவான். நீ அடிக்கிறது எனக்கு வலிக்கிறதே இல்லை, நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, சோதாவா இருக்கிறிய ஓமடியில சாஞ்சு, சாஜாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, என் மனசை உசுப்புரிய நீ மீனை போல ஆஞ்சி, அந்த மீனை போல. அழகா வர்ணிச்சா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பெண்கள். அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியா நீ இருக்கணும்னா அவ்வளோ சந்தோஷம். தாலி அவங்களுக்கோசம் இதை அந்த மஞ்சள் கயிறை கட்டி வச்சிருக்கிறேன். கோயிலில் கொஞ்சம் குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு அந்த கொடியை எடுத்து வெளியில் வச்சு ஏமாதில் வைக்கிறேன். அதில் அவர் இருக்கார்ல, அவன் தண்டி இருப்பேன் புளி மூட்டை ராம்சாமி மாதிரி, தண்ணியை போட்டு சாக்கடையில் கிடப்பேன். ஆனால் அந்த கயிற்றுல இருக்கான்னு நம்பி பாப்பா சுமங்கலியாக இருக்கு பார் அப்படின்னு தீர்க்க சுமங்கலின்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. பிள்ளை பெற்று தாயாயிட்டா பிள்ளை மக்களை பெற்ற மகராசிம்பாங்க. இது 3 பெண்களுக்கு மிகப்பெரிய பெருமை. அழகு, சுமங்கலி, தாய்மை. இது 3ஐ விட ஒரு பெண்ணுக்கு எது மிகப்பெரிய பெருமை தெரியுமா? அழகுங்கிறது வயசாகி போனால் போயிடும்,
40 ரொம்ப பேர் அழகிகள்லாம் எங்கள் தெருவில் இருந்ததெல்லாம் இப்போ எப்படி கிடக்குதுன்னு பார்த்தா பின்னாடியே நாங்கள்லாம் அலைஞ்சோம் ஒரு பிள்ளை. இன்னைக்கு அது பல்லெல்லாம் இல்லாமல் ஏங்க நல்லா இருக்கியா அப்படின்னு. நீயா ஜோசின என்ன இப்படி இருக்க? அப்புறம் இப்படியாவா இருப்பாங்க, நீயும் தான் அந்த கரடு கட்டி போயிட்டியில் வளைக்க மண்டை ஆயிட்ட. அழகு நிரந்தரம் இல்லை, வயசானோன்னு சரியாயிரும், காணா போயிடும். சுமங்கலியாக இருக்கிறது அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கலாம். தாய்மைங்கிறது ஒரு பிள்ளை பெற்று அந்த பிள்ளை நமக்கு நல்ல பிள்ளையா அமைஞ்சா போச்சு. ஒரு பெண்ணுக்கு எது பெருமை என்றால் இவை 3ம் பெருமை தான். அதை விட பெருமை எது என்று தந்தை பெரியார் சொன்னார். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது தான் மிகப்பெரிய அந்த பெண்ணை சக்தி உள்ள பெண்ணாக மாற்றும். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பெண்ணுக்கு கல்வியும் பொறுப்பும் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு ஐஜியா ஒரு அம்மா இருக்கு, அமுதா IPS. அந்த அம்மாவை பார்த்தா முன்னால் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் அம்மா அம்மா ஏய் மேன் எவா எவா டிஎஸ்பியா நீ? ஆமாம் இப்படி நிற்கிறார். யார்? 5 ஆம்பளைய. அந்த அம்மா சொல்கிற வரைக்கும் இப்படியே தான் நிற்கிறான். எஸ், இன்னைக்கு ஏதோ ஒரு மர்டர் நடந்திருக்கு. யார் என்கொயரிக்கு யார் போகிறது? கன்சாமி போகிறார். கன்சாமியா போயா? நீயே பொம்பளையா? இதை பார்த்து உண்மையிலே இதைத்தான் தந்தை பெரியார் விரும்பினார். அறிவும் பொறுப்பும் ஒரு பெண்ணுக்கு தர வேண்டும். அந்த பொறுப்பும் அறிவையும் தருவதற்காகவே திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் ஒரே முதலமைச்சர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர், பெண்களை படிக்க வைக்கின்ற முதலமைச்சர். அதுக்காகத்தான் இன்னைக்கு தோழிங்கிற விடுதி நம்ம உரகடத்தில் எவ்வளோ பெரிய விடுதி, பணிபுரியும் பெண்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு 5 பெருநகரங்களில் வெளி கிராமங்கள்ல இருந்து வந்து தங்கி மாணவர்கள் படிக்கிறதுக்கு மாணவியர் விடுதி. அதை விட பெருசு இந்த அன்பு சோலைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றார் ஒரு அப்பா, முடிச்சிரஞ்சாமி. 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றார் ஒரு அப்பா. 2 பையன் சிவபெருமானுக்கு மாதிரி 2 அருமையான பிள்ளைய. 2 பேரும் என்னை காப்பாற்றுவாங்கன்னு உசுரம் கொடுத்து படிக்க வச்சாரு 2 பேரையும். அந்த அம்மா தாலியை விற்று 2வது மகனுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுச்சு. எல்லாம் முடிஞ்சு படித்து கல்யாணம்லாம் முடிச்சு ஜம்முன்னு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு காரை வச்சுக்கிட்டு பெரிய பையன் வந்தேன். அப்பா இதப்பா எனக்கு தெய்வம், ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கொஞ்சம் தனியாக போயிடட்டா, சின்னவன் இருக்கான்ல உங்களை பார்த்துக்கிறதுக்கு. ஒரு வீடு பார்த்துட்டேன், எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிடுச்சுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டேன். யார்? பெரியவன். அவங்க அப்பாட்ட உன்னைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் வாசலில் நின்னட்டா, என்னை எப்படி தனியாக விட்டுட்டு போகிறானே போயிட்டான். 2வது பையன் வந்தான். அப்பா அன்னை மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேப்பா, உங்களை விட்டுட்டு நன்றி இல்லாமல் போயிட்டான். நீ என்னடா செய்ய போகிற? பார்த்துக்கிடுவியா? நீங்கள் 2 பேரும் வாடகை வீட்டுக்கு போயிருங்க, நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன்னு. அவங்க அப்பா அம்மா 2 அவனே தேவலாம் போல இருக்கு. அவனாவது நாங்கள் இருந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போனான், இவன் எங்களை துரத்தி விட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கானேன்ட்டு அந்த வயதான தம்பதிகள் காப்பாற்றுறதுக்கு யார் இல்லாமல் அழுது கொண்டிருந்தவர்களின் கண்ணீரை துடைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதியோர் இல்லங்கள் அன்பு சோலை என்ற திட்டத்தை உருவாக்கிய தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர். இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கும் கப்பலாக யாரு? எடப்பாடி பழனிசாமி. ரோட்ல குரலி வித்தை காட்டுவது போன்ற பாஜகவின் தலைவர் அண்ணாமலை. புதுசா கட்சி தொடங்கி பாயாசம் கிண்டிக்கிட்டு இருக்க ஒருத்தர். இந்த நிலையில் 2026 எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தான் 2026 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின தன்னைக்கு சென்னை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்ற போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். காரணம், எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு கண்ணகி நகரில் எடப்பாடி பழனிசாமி, இது ஒன்றை மட்டும் சொல்கிறேன், சின்னது தான். எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு எம்ஜிஆர் பாட்டு பாடினார். யார்? எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாடல், எம்ஜிஆர் இந்த பேப்பர் குடியா, எம்ஜிஆர் பாட்டை தேடுறாரு. அவர் கட்சியை ஆரம்பித்த தலைவருடைய ஒரு பாட்டு ஞாபகம் இல்லை யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி.
எம்ஜிஆர் பாட்டு, இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்ட்டு கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக. யாரு? எடப்பாடி பழனிசாமி பாடினாரியா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதே எம்ஜிஆர் பாட்டை வச்சே சொல்றேன். அந்த வரியில அந்த பாட்டில் எம்ஜிஆர் என்ன பாடியிருப்பார் தெரியுமா? எடப்பாடிக்காக வேண்டியதான். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிரிந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எங்கள் ஸ்டாலின் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. எம்ஜிஆர் பாட்டு 2 பாட்டை பாடி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நான் சொல்றேன், எம்ஜிஆர் ஏற்கனவே என்ன பாடிட்டு போயிட்டாரு? பொய்யும் புரட்டும் துணையாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலே அழியாது. எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் சேர்ந்து இந்த வரியை பாடுவாங்க. சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மறைஞ்சதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க என்று சொல்லி சூரியன் உதிக்கின்ற காலம் 2026 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போவது எங்கள் தலைவர்தான் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஜோசப் அண்ணாதுரை மற்றும் அவருடைய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.